அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்னையிலிருந்து நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபி வந்து டெய்லி ஒன்று போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்துட்டு ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் இட்லி அரிசியும் துவரம்பருப்பு அதுவுமே எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு அந்த மாதிரி கணக்கில் நான் எடுத்திருக்கேன். பருப்பு மட்டும் சேர்த்தலாம், ஏன் நம்ம அரிசி சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அரிசியும் பருப்பும் ஒன்று சேர்த்தும் போது தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டான ப்ரோட்டீன் வந்து கிடைக்கிது. இது கூட வந்து பூண்டு, நான் வந்து நாட்டு பூண்டு கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன், ஒரு கை நிறைய எடுத்திருக்கேன். கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு நல்ல டீடாக்சிஃபையராக ஆக்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வெயிட் லாஸ்க்கு வந்து நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து வைட்டமின் ஏ, பி, சி, கேங்கிறது எல்லாமே இருக்குது. அடுத்தது நம்ம சீரகம் சேர்த்திக்கிறோம். அப்புறம் சோம்பு சேர்த்திக்கலாம். சீரகமும் சோம்பும் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து இந்த ரெசிபியில் சேர்க்கும் போது நல்லாவே இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட தக்காளி சேர்த்துறேன். தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏயோட எக்ஸலன்ட் சோர்ஸு. ஸோ தாராளமாக இதை எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, இந்த அரிசி பருப்பு வந்து நான் ஓவர் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ ஊற வைக்கிறது வந்து நம்மளுக்கு இந்த ரெசிப்பியில் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக 1 மணி நேரம் ஊற வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி பாருங்கள். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்திக்கிறேன், கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். நல்லா வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆயிரும். தோசை பதத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறும் பருப்பு மட்டும் போட்டு அரைக்காதீங்க. இனிமேல் அடை தோசைக்கு அரிசியும் சேர்த்து அரைச்சா தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டான ப்ரோட்டீன் அதில் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை வந்து இதில் நான் சேர்த்துறேன். நல்லா கழுவி அது காய வச்சு அதை தான் வந்து ஆட் பண்ணுறேன். முருங்கைக்கீரை எத்தனை பேர் சேர்த்துக்குவீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிப்பியில் முருங்கைக்கீரை வந்து மஸ்ட். அப்போ தான் நம்மளுக்கு அது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கின்னு, ஹேரு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லது. கடைசியாக வந்து வெங்காயம் தாளித்து நான் கொட்டிடுறேன். இது கூட வந்து நம்ம சட்னி, சாம்பார் அந்த மாதிரி எதுவுமே வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. தாளித்து கொட்டினாலே போதும். டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் வெயிட் லாஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக எப்படி தோசை ஊற்றணுமோ அதே மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக முறுமுறுனே வரும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்திக்கலாம், தேங்காய் எண்ணெய் சேர்த்துலாம், கடலை எண்ணெய் சேர்த்துலாம், இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கீரையெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க 2 சைடும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் வெயிட் லாஸ்க்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து கெட்டி தயிர் வந்து நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.